ஹாய் மக்களே, கல்வி வீடியோ போட்டாச்சு. அடுத்தது மேரேஜ், பெண் பார்க்கும் படலம், அதை பற்றி உள்ள வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு லவ் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஏமாற்றிடுவாங்கன்னு பயந்து போய் அரேஞ்ச் மேரேஜுக்கு சம்மதிச்சாச்சு. ஆனால் என்ன ஏஜ் 24 ஆயிடுச்சு, இனி விட்டால் சரியாகாதுன்னு வீட்டில் தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. வந்த 10 மாப்பிள்ளையும் நானே தட்டி விட்டுட்டேன். படிக்கலை அது இதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்த்தா எங்கள் ஊரில் படித்த மாப்பிள்ளை கிடைக்கல. எங்கள் காஸ்ட்டில், ஆசாரி காஸ்ட்டில். இவர் திருநெல்வேலியிலேருந்து தான் எனக்கு கிடச்சிருக்கிறாரு, திருப்பூர்லேருந்து. அதுவும் செவ்வாய் தோஷம் அவருக்கும் எனக்கு இருக்கிறதுனால இனி எங்கள் அம்மா இதை விட்டாச்சுன்னா வேறு சான்ஸே இல்லைன்னு சொல்லி எப்படியோ என்னையை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடித்து வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க ஒரு வழியாட்டு. அப்புறம் பார்த்தா இவர் ஃபோனில் தான் ஒரே பேச்சு. நான் எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நேரில் ஓகே சொல்லுங்கள். எங்கள் மாமா அத்தையெல்லாம் திட்டுறாங்க, ஏன்னா அவங்க தான் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியாச்சு. உடனே மறுநாளே திருப்பூர்லேருந்து நாகர்கோவில் ஓடி வந்தாச்சு. அப்புறம் பார்த்து உடனே பூவெல்லாம் வச்சு, அதுவும் ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோவாம், அதனால எனக்கு பெரிய சைஸ் ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி, அப்புறம் பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ, பிக் ஃபோட்டோ தான் வேணும்னு சொல்லி அப்புறமா அந்த ஃபோட்டோ அனுப்பி, இந்த ஃபோட்டோவுக்குமே அவர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் ஆயிருக்கிறாரு. அவர் சுமாராக தான் இருக்கிறாரு, ஆனால் பொண்ணு நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸ்பெக்டேஷன். அப்புறமா பார்த்துட்டு அப்புறம் அவர் நான் எப்படி இருக்கேன்னு கூட நேரில் கேட்கல. உடனே எங்கள் மாமா கிட்டலாம் பேசி உடனே ஜூலை 2 கல்யாணம். ஒரு மாதம் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. உடனே அந்த மாதத்துலேயே முடித்தாச்சு. 2010 உடனே பேசி முடித்து ரெடி பண்ணியாச்சு. என்கிட்ட என்னை பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஜூலை 2 கல்யாணத்துக்கு ரெடியாரு, சும்மா என்னை அலைய வைக்காத அப்படிங்கிறாரு. அதனால தான் எனக்கு அவரோட கான்ஃபிடென்ஸ் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவார் போலுக்கு, உரிமையாட்டு இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி தான் நானே ஓகே சொன்னேன். அப்புறம் பார்த்தா பெண் பார்க்கறதுக்கு எல்லாருமே பொண்ணு தான் காஃபி கொண்டு போவாங்க. நான் இவர்கிட்ட படபடான்னு பேசிடுவேன், கோவப்பட்டுருவேன் ஃபோன்லேயே. நேரில் இவர் வந்துட்டாருன்னு சொன்னால் பயந்துட்டு காஃபி கூட கொண்டு போகலாம். என்னாச்சுதுன்னா, எங்கள் மாமா வீட்டில் வச்சு தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அங்கே தான் எங்கள் பெரியம்மா பொண்ணு, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, சொந்த பொண்ணு தான். அவங்க தான் காஃபி கொண்டு போனாங்க. நான் கூட ரூமில் ஒழிச்சிருந்தேன். பிறகு இவர் தான் பார்த்தாரு. இவர் நல்லா தைரியசாலியாக இருக்கார், நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி உடனே அடுத்த மாதத்துலேயே மேரேஜ் முடித்து உடனே ஊருக்கு